தடவை நாசாவில் 14 தடவை போய் ஃபெயிலியர் ஆகி 15 தடவை சக்ஸஸ் ஆகி சைனா 6 தடவை ஃபெயிலியர் ஆகி 7ஆம் தடவை ரஷ்யா 4 தடவை ஃபெயிலியர் ஆகி 5ஆம் தடவை. ஆனால் இந்தியா மட்டும்தான் முதல் அட்டம்ப்ட் சக்ஸஸ் ஆகி மார்ஸோட ஆர்பிட்டை வச்சோம். அப்போ இந்த மிஷனில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, 95% லேடிஸ் எல்லா சர்வீஸும் முடிஞ்சால் மங்கல்யான்னு ஒரு படம் இருக்கும். அது பாருங்க, அந்த மங்கல்யான்னு ஒரு ஹிந்தி படம் இருக்கு, அக்ஷய் குமார். அவர் மட்டும்தான் ப்ராஜெக்ட் அவர் மட்டும்தான் ஒரு வசதியில் இந்த ராக்கெட்டை சேட்டலைட்டை டிசைன் பண்ணுறது, அப்புறம் உள்ள ப்ரொப்பலண்ட்டை எப்படி ஃபில் பண்ணி வைக்கிறது, இதை எப்படி பவர் ஸ்டோர் பண்ணுறது, எல்லாம் எப்படி பண்ணாங்கிறத அந்த இதில் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுக்கும் எப்படி பண்ணாங்கிறத அந்த இதில் இருந்து ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ஸ் மிஷனில் வந்து 2 விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து மார்ஸ் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கும், இன்னொன்று வந்து நம்மளுடைய சேட்டலைட் வந்து மார்ஸோட அட்மாஸ்பியரில் வந்து ஈத்தேன் கேஸ் அதிகமாக இருக்கும். ஈத்தேன் கேஸ்னால் இயற்கை எரிவாயு, அப்படின்னா நேச்சுரலாக அதை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது, செயற்கையாக உருவாக்க முடியாது. அப்போ அது எப்படி அந்த கேஸ் எப்படி உருவாகும்னா விலங்கு கழிவுகளில் உருவாகும், இல்லைன்னா உயிரின கழிவுகள், மரம் செடிகள்லாம் மக்கி போய், இல்லைன்னா மனித கழிவுகளோ இல்லை விலங்கு கழிவுகளோ. நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைகளை படிச்சிருக்கீங்க, மாட்டுச்சாணத்தை எடுத்து உள்ள அடைச்சி அதை வந்து ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் படிச்சிருக்கீங்களா, அந்த கேஸ் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த கேஸ் அங்கே போய் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி ஏதோ உயிரினங்கள் வாழ்ந்து அழிஞ்சனால அந்த ஏதோ வந்த கேஸ் அதோட அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் அடைஞ்சு கிடக்கு. அப்போ இட்ஸ் எ சான்ஸ் டு லீவ் த ஆர்கானிசம் வந்து மார்ஸ் ஆர்பிட் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா. நம்ம இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாசா வந்து ரோவர் வந்து அந்த ரோவர் பேர் கியூரியாசிட்டி ரோவர். அந்த கியூரியாசிட்டி இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்கெல்லாம் நம்மகிட்ட உள்ள சேவ் பண்ணுவாங்க. இது சந்திரயான் மிஷனை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம்னா, இது பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து நிலாவுக்கு போகிறப்போ 3,40,000 கிலோமீட்டர் 10 நாள்லேயும் போகலாம், 40 நாள்லேயும் போகலாம். நம்ம 10 நாளில் போகணும்னா நிறைய எரிபொருள் கொண்டு போயிட்டு போவோம். ஓகேவா. நம்ம எரிபொருள் நிறைய கொண்டு போகாமல் சேவ் பண்ணிவிட்டு 40 நாள் கான்செப்டில் போகணும். அந்த கான்செப்ட் வேறு ஆர்பிட்டல், அதாவது ஆர்பிட்டலில் போயிட்டு அதே வெலாசிட்டியில் வச்சுட்டோம்னா அது ஒரு அங்கே எடுத்துட்டு அடுத்த ஆர்பிட் எங்கே பக்கத்தில் வருதோ அங்கே மட்டும் ஃபயர் பண்ணி ட்ராவல் பண்ணுவோம். அப்போ அடுத்த ஆர்பிட் இருக்காங்க. அப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு டைம் சேவ், இப்போ ஃபியூல் சேவ். அப்படியே அடுத்து அப்படி போய் 40 நாளில் நம்ம போய் மேலால் அடைச்சோம். ஓகேவா. இது காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம வந்து இஸ்ரோ மாடல். ஓகே. இதெல்லாம் மேலே பாருங்க, இதெல்லாம் சேட்டலைட் மாடல். இது சந்திரயான் 1 மாடல், அது மங்கல்யான் மாடல். ஓகே. முடிஞ்ச மங்கல்யான் மாடலை பாருங்க, ஏன் அது வந்து ஃபோல்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன் இந்த கான்செப்டில் வந்து சேர்ந்துருக்காங்கிறது பார்க்கணும். இது எல்லாம் இந்த மாடல் எல்லாம் யோசிச்சு கண்டுபிடிச்சவங்க யார் தெரியுமா, லேடிஸ். அவங்க எப்படின்னா அந்த நம்ம சயின்டிஸ்ட்டை சொல்லுவாங்க எப்படி இந்த சாக்கெட்டில் போடுறதுன்னு பார்க்குறப்ப ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு கல்லை இவ்வளோ தூரத்துக்கு உங்கள் தூரத்தில் தூக்கி போடுறோமோ அதே கல்லை ஒரு கையில் கட்டி இப்படி சுற்றி இழுத்து விட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போகும்ல. அந்த ஆர்பிட்டல் கான்செப்டில் தான் இதில் இருக்குது. இதே கான்செப்ட் எப்படி அவங்க யோசிச்சாங்கன்னா, ஊர் சுட்டிட்டு இருந்தாங்க. ஊர் சுட்டிட்டு இருப்பா கடைசி 4 பூரிக்கு வந்து கேஸை ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் பொறிச்சிட்டு அப்படியே அதில் சுற்றி எடுத்துட்டாங்க. கேஸ் எரியும், ஆனால் சூடு. அப்போ இதை யோசிச்சாங்க, அப்போ இந்த கான்செப்ட் போடுறோம் அப்படின்னு அந்த அதுக்கப்புறம் வந்து இந்த சேட்டலைட் இந்த லான்ச் வெஹிக்கிள் தான் நம்ம 1500 ரூபா. அப்போ 1500 ரூபா கொடுக்குறதுக்கு இவ்வளோ பெரிய அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணணும். இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணணும். அப்போ இதை என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து போர்டபுள் ஆகினது அவங்க போர்டபுள் ஆகிட்டாங்க. தேவைப்படுறப்ப பிரிச்சு விட்டுறது. இதில் 2 இதில் கம்யூனிகேஷன் கமாண்டும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் சூரியனில் இதில் பட்டு இதில் நேராக விழுகிறப்ப சூரிய ஒளியிலேருந்து மின்சார சக்தியை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, சோலார் சிஸ்டம். ஓகே. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பாய்மர கப்பல் போடுது பார்த்தீங்களா, அந்த இதில் யோசிக்கிறப்ப அவங்க வந்து பாய்மர கப்பல் இப்படி போகிறப்ப காற்றோட அழுத்தத்துக்காக இப்படி முன்னாடி போகும். அப்போ கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகிடுச்சு, அது போடுபடும். அப்போ இடத்தையும் அடைச்சிக்கிச்சு. இந்த பாய்மர கப்பலை இந்த மாதிரி சூரிய ஒளி பட்டு நேராக இங்கே வந்து போகிறப்ப உந்துதல் விசை பண்ணுறது. இதுவும் அந்த சயின்டிஸ்ட் தான் பண்ணுறது. ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது உண்மையாக நடந்தது. ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இன்னோவேட்டிவாக நீங்கள் யோசிக்க. ஓகேவா. Thank you, sir.
அவங்க தான் டிஓ பண்ணுவாங்க. டீயா ஜூஸ் எது